எக்தா நகர் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, பல அட்ராக்ஷன்ஸாக பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு நீங்கள் இந்த எலக்ட்ரிக் பஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருப்பாங்க. எல்இடியில் வந்து பல விதமான டெக்கரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுறது ஒரு தனி விதமான ஆனந்தம். எக்தா நகர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து பஸ்ஸு நீங்கள் போகும்போதே உங்களுக்கு நிறைய இடத்த வந்து நீங்கள் பார்த்துட்டே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஜெகதீஷ் ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஃபுட் கோர்ட் இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்த உடனே அந்த ரிவரோட எட்ஜ்கிட்ட வந்துடும். அந்த ரிவர் எட்ஜ் வந்த உடனே நம்ம பார்த்துட்டு போனால் தூரத்துலேருந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி தெரியும். மற்ற அட்ராக்ஷன்ஸும் நமக்கு வந்து பார்த்துட்டே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியோட பஸ் ஸ்டாப்பில் கிட்ட போய் நின்றுடும். அதுதான் உங்களுக்கு வந்து மெயின் நோடல் பாயிண்ட்டு. ஒன்ஸு நீங்கள் வந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டிங்கன்னா, அங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல கிளியராக இருக்கும். டிரைவரும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற லோக்கல்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளஸ் அங்கே ஒரு ஹெல்ப் டெஸ்க் சென்டருக்கு நீங்கள் அங்கே கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த டைம் இருக்குது, நான் வந்து இந்த இடத்த நான் கவர் பண்ணணும்னு எது கேட்டால் அவங்களே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ரீ பிளான் இருக்குது, இந்த இடத்துக்கு போகணுன்னு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து இந்த பஸ்ஸு நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் போகணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஏறிக்கலாம். பஸ்ஸில் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இங்கே வந்து வீல் சேர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் அழகாக ஏறி வந்து உட்காந்துக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸும் இருக்குது. ப்ளஸ் பஸ்ஸு ஸ்பீடுமே வந்து 25 km/h தான் இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு ஜெர்க்கு உங்களுக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் எங்கே வேணாலும் ஏறிக்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். இந்த பஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ தாங்க சார்.